பிரெட் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பிரெட் ரோல் செய்யலாம். அதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்க அரிஞ்சு வேக வச்சு தோல் வச்சு வச்சிருக்க மசிக்கலாம். 2 வெங்காயம் அரிஞ்சதை போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து பிரெட்டோட ஓரங்களை 4 சைடு கட் பண்ணிக்கலாம். பிரெட்டோட 4 ஓரமா சுத்தி கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு சப்பாத்தி கட்டி எடுத்து தரலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம ஊட்டிக்கலாம் எல்லாத்தையும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிரெட்ல இந்த பக்கம் இதை வச்சுக்கோங்க. மைதாவோட கரைசலை இங்க தடவிடுவீங்க. ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு இதை இப்படி பிடிச்சி பிரஸ் பண்ணி இங்க ஒரு பிரஸ் பண்ணி இது ஒரு பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபுல்லா கவர் ஆயிடும். பிரெட் ரோல் ரெடி. இதுல இந்த உருளைக்கிழங்கு இதை வச்சுட்டு சப்பிங்க. இதுல மைதா மாவு இப்படி தடவிட்டு இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு பிரஸ் இப்படி பண்ணிக்கோங்க, ஒரு பிரஸ் இப்படி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் பிரெட் ரோல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சாச்சு. இப்போ கடாயில எண்ணெய் ஊற்றியாச்சு, சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு இதை எடுத்து போட்டு 2 பக்கமும் சுற்றி வேக வச்சு எடுத்தா நம்மளோட பிரெட் ரோல் ரெடி. ஈஸியாக பிரெட் உருளைக்கிழங்கு வச்சு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்துச்சு, 2வது பக்கம் திருப்பி போட்டுருக்கா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் 2 பக்கம் வந்துச்சு, எடுத்துடலாம். நம்மளோட